கரூர் இன்சிடென்ட் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை வந்து ஒரு சாதாரண நியூஸ் மாதிரி நம்மளால கடந்து போக முடியாது. ஏன்னா அங்க இறந்திருக்கவங்க எல்லாரும் நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்களை எல்லாரையும் ஒரு விஷயம் நான் கேட்கும், இதுல டிஎம்கே தப்பா டிவிகே தப்பா அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி என்ன கேட்டா முதல் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் பீப்புள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். உங்களை எல்லாரையும் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க ஆக்டர் விஜயை பார்க்க போனீங்களா இல்ல பொலிட்டிக்கல் லீடர் விஜயோடைய ஸ்பீச்சை கேட்க போனீங்களா? அங்க மேஜரா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபாஸ்ல இருந்து அவர் உள்ள வர வரைக்கும் அவர் வண்டியோடைய லைட்டையும் ஷட்டரையும் வந்து அவர் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். இன்கேஸ் அது ஷட்டர் ஓப்பன்ல இருந்திருந்தாலோ இல்ல வந்து லைட் ஆன்ல இருந்திருந்தாலோ பைபாஸ்ல மோஸ்ட்லி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. கூட்டம் பாதி கூட்டம் கலைஞ்சு போயிருக்கும். இங்க ஆல்ரெடி எல்லாருமே இங்க நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து கூட்டம் வர வர வரதான் வந்து அவங்க எல்லாரும் விஜய் அவங்க வண்டியோட வரும் வந்த கூட்டம் மொத்தமா இங்க அமுக்கும் போது இந்த இடத்துல வந்து ரஷ் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுதான் சொல்றாங்க. ஒருத்தரை பார்க்க போறதுக்கு அவர் என்ன கடவுளாங்க? அவரை வந்து உங்களால பார்க்கவே முடியாதா, செய்ய முடியாதா? ஒருத்தர் வந்து எடப்பாடி சேலம்ல இருந்து 3 வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு வந்துட்டாரு. நைட்டு 2 மணிக்கு அந்த பிள்ளை தூக்கம் கெட்டு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம வெயில்ல நிக்கணும், அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நிக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் தலையில இருக்கா? இல்ல அந்த பிள்ளை வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டுச்சா? இன்னொரு கப்பல் எங்க குழந்தைக்கு வந்து விஜய் அவர்கள் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? கொஞ்சம் கூட வந்து நம்மளோட பிள்ளைங்க மேல வந்து நம்ம தான் அக்கறையா இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பிஹேவ் பண்ணா வந்து இது யார் மேல தப்புன்னு சொல்ல முடியும்? நம்ம கவர்மெண்ட் மேல தப்பு சொல்ல முடியுமா இல்ல வந்து போலீஸ் மேலதான் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அங்க நிக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க எத்தனை பேர் உங்க வீட்டோட ஈவி பில்ல கட்டுறதுக்கு போயிட்டு லைன்ல நின்றுப்பீங்க? எத்தனை பேர் வந்து உங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்க போய் லைன்ல நின்றுப்பீங்க? உங்க அப்பா அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேர் போய் லைன்ல நின்றுருக்கீங்க? ஒரு ஆக்டரை பாக்குறதுக்கு உங்களால இவ்வளவு நேரம் நிக்க முடியும், இவ்வளவு விஷயம் பண்ண முடியும். டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறீங்க, மரத்து மேல ஏறுறீங்க, ஜெனரேட்டர் மேல ஏறுறீங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து உயிர் வந்து அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? அவருக்காக வந்து நாங்க உயிரையும் கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. உங்க உயிர் உங்க அப்பா அம்மா கொடுத்தது. உங்க அப்பா அம்மாக்காக நீங்க உயிரை கொடுப்பீங்களா? அப்பா அம்மாக்காக ஏதாச்சும் பண்ணுவீங்களா, செய்வீங்களா? அப்படி இருக்கும்போது உங்களை வந்து யாராலையுமே வந்து மாத்த முடியாது. என்ன சொல்றீங்க? நாங்கெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சு வந்து விஜய் பின்னாடி போறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. உங்களை ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்க மாதிரி மைண்ட் செட் இருக்க ஆளுங்க காமராஜர், அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் யாரு வந்தாலும் உங்களெல்லாம் வந்து மாத்த முடியாது, செய்ய முடியாது. நீங்க மாறணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் உங்களால மாத்த முடியும். ஏன்னா இந்த நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா வந்து பீப்புள். நான் அவங்களதான் வந்து மெயினா சொல்லுவேன். ஏன்னா 3 வயசு பிள்ளை ஓட்டு போட போதா இல்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஓட்டு போட போதா, செய்ய போதா? நீங்க விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க அங்க போய் நிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. அவருக்கு நீங்க ஓட்டு போட்டாலே போதும் தானே. அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நீங்க அங்க போய் நின்று அந்த கூட்டத்துல நின்று அவரை ஜெயிக்க வைக்கணுமா? இல்ல அவருமே சொல்றாரு தானே உங்களுக்கு கர்ப்பிணிகள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு தானே. அப்படி என்ன ஒரு நடிகரை பாக்குறதுல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு ஒரு ஆர்வம்? செந்தில் பாலாஜி எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அவர் அந்த ஏரியாவோட எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர். அவர் எப்படி அந்த இடத்துக்கு வராம இருக்க முடியும், செய்ய முடியும்? அவர் அந்த ஊர்ல தான் இருக்காரு. அப்ப அவர் வந்துதான் ஆகணும். இதே அவர் வரல அப்படின்னா நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு, வந்து பார்க்க கூட இல்ல அப்படின்ட்டு வந்து சொல்லுவீங்க. இன்னொன்னு என்னன்னா, அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அழுததை வந்து ட்ரால் பண்ணிட்டு ஆஸ்கார் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு வந்து அன்புமணி சொல்றாரு. இது என்னங்க, மினிஸ்டர்னா அழுத வரக்கூடாதா? இது என்ன நியாயம்? இது பச்சை பிள்ளைங்க கண்ணு முன்னாடி சாகிறத பார்த்துட்டு சிரிச்சுதான் இருக்க முடியும்? மனுஷனுங்களா இருந்தா அழுகதானே வரும். சீமானண்ணா அழுகும் போது ஏன் யாரும் ஒண்ணும் சொல்லல? ஏன்னா சீமானண்ணா விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணதுனாலயா? தமிழிசை அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஸ்டெட்டஸ்கோப் வச்சு பாத்துட்டு இருந்தாங்களே, அப்ப ஏன் யாரும் ஒண்ணும் சொல்லல? இவங்களை மட்டும் ஏன் ட்ரால் பண்றீங்க? இவங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல, எல்லாரையும் வந்து கவர்மெண்ட் ஜிஹெச் தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே அக்ஷயா ஹாஸ்பிட்டல்ல வெறும் 6 ஐசியூ பெட்ஸ் தான் இருக்கு. அந்த இடத்துலயும் அட்மிஷன் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல அட்மிட் பண்ணவங்களுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலியமா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கப்பட்டிருக்கு. அங்க அதிகமான சோர்ஸ் இல்லாததுனாலதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நியர்பை இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போய் தான் இருக்காங்க, செஞ்சுதான் இருக்காங்க. சிஎம் சார் எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, நைட்டோட நைட்டா வந்திருக்காங்க, போட்டோ ஷூட் நடத்துறாங்களா அப்படின்ட்டு வந்து இப்படி எல்லாம் வந்து விமர்சனங்கள் வருது. இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இங்க ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. சென்னையில மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்ல இறந்தவங்க எல்லாருக்குமே 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சதும் இல்லாம ஒரு விசாரணை ஆணையமும் அமைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ற உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆணையமும் நடத்திட்டு அங்க இருக்கிற இன்சிடென்ட் வந்து நேர்ல பாக்குறதுக்கு சிஎம் அவர்கள் நேர்ல வராங்க. அவர் வரலன்னா என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, விஜய் மேல வெஞ்சன்ஸ் அவருக்கு, அதனால அவர் வரல அப்படின்னு சொல்லுவீங்க. டெப்டி சிஎம் அவர் துபாயில இருந்து அவர் வராரு, அதையும் என்ன சொல்றீங்க? எது பண்ணாலும் வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. இன்கேஸ் அவர் துபாயில இருந்து வரலன்னா என்ன சொல்லிருப்பீங்க? அவருக்கு அப்ப ஃபேமிலி ட்ரிப் தான் முக்கியம், அப்ப அவர்லாம் என்ன டெப்டி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. சொல்றவங்க நீங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்து இருப்பீங்க. கள்ளச்சாராயம் இஷ்யூவையும் இதையும் வந்து ஒன்னா சேர்க்கிறீங்க. கள்ளச்சாராயம் இஷ்யூக்கு சிஎம் சார் வந்து பாக்கல, இதுக்கு வராங்க. எங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கும் பச்சை பிள்ளைங்களுக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? அப்படி இருந்தும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களோட குடும்பத்துக்கும் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, கமிஷன் அமைச்சிருக்காங்க, எல்லாம் தான் பண்ணிருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னாங்களா? இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் ஒண்ணு வச்சு அதை நடத்திட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து இதெல்லாம் எப்படி உங்களால கனெக்ட் பண்ண முடியுது? அடுத்து எங்க கொண்டு வரீங்கன்னா ஏர் ஷோ. மெரினால ஏர் ஷோ நடந்துச்சு, அங்க வந்து எல்லாரும் டீஹைட்ரேஷன்ல செத்துக்கிட்டு இருந்தாங்க. சிஎம் வந்து அவருடைய மொத்த குடும்பத்தோட உட்காந்துட்டு ஏர் ஷோவை ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த கூட்ட நெரிசல்ல எல்லாரும் வந்து செத்துக்கிட்டு இருக்கும் போது விஜய் அதை மேல நின்று அவர் ஸ்பீச் அப்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தாரா? அப்படி சொல்ல முடியுமா உங்களால?
ஏர் ஷோ நடத்துறதுக்கு தெளிவா வந்து ஹேர்ஃபோர்ஸ்ல இருந்தே சொல்லியிருந்தாங்க, வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும், மதியான நேரம் அப்படிங்கறதுனால நீங்க கொடைகளையும் தண்ணியும் கண்ணாடி அதுக்கப்புறமா ஹேட் எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாங்க. அசம்பாவிதம் நடந்ததுக்காக தான் அவங்களுக்கும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் ஷோல இறந்தவங்களோட டெத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு விஸ்ரா இன்வெஸ்டிகேஷனுக்கும் வந்து போலீஸ் அவர்களுடைய உறுப்புகளை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க கவர்மெண்ட் வந்து எதையுமே பண்ணாமலாம் இல்ல. கவர்மெண்டால என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பண்ண முடியுமோ அதை வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து இந்த கவர்மெண்ட் மேல பிளேம் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து இதை கொண்டு வந்துடுறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் சொல்லி தர அதே ஸ்கூல்ல தான் 40 பேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. டீச்சர் கிளாஸ்ல இல்லாத டைம்ல அந்த 40 பேரையும் அந்த 2 லீடர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டம் தான் நம்மளுக்கு வருது. நம்மள யாராச்சும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும், நம்மள யாராச்சும் ஒருத்தர் கைட் பண்ணிட்டே இருக்கணும், நம்மள யாராச்சும் ஒருத்தர் வழி நடத்திட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வழி நடக்க தெரியாதுல்ல, நம்மள எப்படி பாத்துக்கணும்னு தெரியாதுல்ல. அதோடைய விளைவுகள் தான் இந்த இன்சிடென்ட் எல்லாமே. என்னைக்கு வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட சிவிக் சென்ஸோடைய ஒரு தேச பற்றோட நம்ம இருக்குமோ அன்னைக்குதான் இங்க எல்லாமே மாறும். அது வரைக்கும் யார் வந்தாலும் இங்க எதுவுமே வந்து மாறாது. இன்சிடென்ட் நடந்து 3 நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்து விஜய் அண்ணா பிரஸ்ல ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரி ஒரு வீடியோவா இருக்கு, என்ன மாதிரி அது தெரியுது அப்படின்னா, 3 நாள் வீட்டுல உட்காந்து யார் யார் என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன மாதிரி சப்போர்ட் நம்மளுக்கு வருது, நம்ம சைட்ல என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணி பேசுற ஒரு வீடியோ மாதிரி ஒண்ணு இருக்கு. இதை பார்க்கும்போதுதான் இன்னுமே வந்து இது ரொம்ப வந்து டேஞ்சரஸா இருக்கு. ஒரு தலைவர் அப்படின்றவர் தன்னோட தப்பையும் வந்து தெரிஞ்சு தன்னுடைய தொண்டர்களுடைய தப்பையும் வந்து திருத்தக்கூடியவர் தான் வந்து ஒரு தலைவர். நீங்க வந்து உங்களோட சைட்ல இருந்த ஒரு ஃபிளாஸ கூட வந்து உங்களோட வீடியோல வந்து நீங்க அட்மிட் பண்ணவே இல்லை. அப்ப நீங்க இங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபாலோவர்ஸையும் உங்களுடைய தொண்டர்களையும் இன்னும் நீங்க தூண்டி விடுற மாதிரி வந்து இருக்கு. ஏற்கனவே வந்து அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுல வைக்காததுனாலதான் இவ்வளவு நிலைமை வந்து வந்திருக்கு. இவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்பயும் நீங்க அதை வந்து செய்யறதுக்கு நீங்க ரெடியா இல்ல. உங்க ஃபாலோவர்ஸ் உங்க தொண்டர்கள் நீங்க முறைப்படுத்தாம நீங்க செய்யாம அதை வேற யாரால செய்ய முடியும்? வேற யார் பண்ணுவாங்க? நீங்க சொல்றீங்க டிவிகே சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைட் ஹவுஸ் ரவுண்டானா நாங்க கேட்டோம், உழவர் சந்தை நாங்க கேட்டோம், எங்களுக்கு அந்த இடம் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு அப்படின்றத வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. எடுத்து சொல்லி உங்களுக்கு வேலுசாமிபுரம் கொடுத்திருக்காங்க. வேலுசாமிபுரத்துல வந்து ரெகுலரா பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் நடக்கிற ஒரு இடம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல வந்து சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு வந்து போலீஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டிவிகே சார்பா நீங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பாக்குறீங்க. அப்படி இருந்தும் அங்க ஏன் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு? டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து அங்கேயும் மீட்டிங்ஸ் நடக்குது, அங்கேயும் இது எல்லாமே நடக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்ல, உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அது உங்களுடைய கட்சி கட்டமைப்பு தான் வந்து அதுக்கு மெயின் காரணம். ஒரு டிஎம்கேல பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் கீழே பாக முகவர்கள், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்ட செயலாளர், துணை வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், துணை பகுதி செயலாளர், கிளை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கள் கீழே வந்து இத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏரியால அவங்க வர கிரௌடையோ அந்த மீட்டிங்கையோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் முன்னிருந்து அவங்க மாவட்ட செயலாளர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க நடக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. அதனால அவங்களோட மீட்டிங்கை அவங்களால கரெக்டா நடத்த முடியுது, செய்ய முடியுது. ஒரு ஓப்பனா ஹானஸ்டா ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அவருடைய கரூர் மாவட்ட செயலாளர்கள் கீழே எத்தனை கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியுமா? அந்த கட்சி நிர்வாகிகளுடைய பேர்களாச்சும் அவருக்கு தெரியுமா? எந்த ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் தான் அந்த இடத்துல தெரியுறாங்க, அவருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மத்த யாருமே வந்து அங்க இருக்கிற மாதிரி கட்சி ஆளுங்க இருக்கிற மாதிரி வந்து தெரியலையே. டிவிகேக்கு நிறைய நெருக்கடி இருக்கு அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. அப்ப இத்தனை நெருக்கடி இருக்கும்போது உங்க கட்சியை வந்து நீங்க தானே பாதுகாக்கணும். எங்க போனீங்க நீங்க? அந்த நிர்வாகிகள் எல்லாருமே அங்க இருக்க கரூர் நிர்வாகிகள் நீங்க உங்க மாவட்ட செயலாளர் கூட சேர்ந்து கலந்து பேசி எந்த மாதிரி நம்ம கிரௌட கண்ட்ரோல் பண்ண போறோம், எந்த மாதிரி, ஏன்னா உங்க மீட்டிங் எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? உங்க தலைவரை பார்க்க எத்தனை பேர் வருவாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியாதா? உங்களால யூகிக்க முடியாதா? அதுக்கேற்ற ஏற்பாடுகளை நீங்க தானங்க பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு போலீஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னும் போது உங்க கட்சியை நீங்க தானே பாத்துக்கணும், நீங்க தானே அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். உங்க கட்சி சைடுல நீங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணிருந்தீங்க, நீங்க என்னென்ன செஞ்சிருந்தீங்க, இருந்தும் ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியவே இல்லையா? 8:45க்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் 8:45க்கு ஏர்போர்ட்ல இருக்காரு, இதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியலையா? இதே கரூருக்கு மினிஸ்டர்ஸ்ல இருந்து, சீஃப் மினிஸ்டர்ல இருந்து, எம்பிஸ்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, எதிர்கட்சி தலைவர்கள்ல இருந்து, மத்த கட்சியோட தலைவர்கள்ல இருந்து, இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து இவங்க எல்லாருமே வர்றதுக்கு பாதுகாப்பு இருக்கு. விஜய் அவர்கள் வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லையா? டிவிகேவோட நிர்வாகிகள் வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லையா? உங்களுக்கு வந்து மனசு வலிக்குதுன்னு சொல்றீங்க, எங்களால அதை பார்க்க முடியல, நாங்க வந்து மிகுந்த வேதனையில இருக்கோம், மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஒரு சின்ன விஷயம் நான் கேக்குறேன், மடி மேல போட்டு அழகு பார்க்க வேண்டிய பிள்ளைய கண்ணாடி பெட்டியில போட்டு பாக்குற அப்பா அம்மாவை விடவா உங்களுக்கு மனசு வலிக்க போகுது? ஒரு 50 பேர் இருக்கிற கிரௌட வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியல, ஒரு மீட்டிங் ப்ராப்பரா உங்களால நடத்த முடியல அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து உங்க கட்சி நிர்வாகிகளை வச்சு நீங்க எப்படி வழி நடத்துவீங்க? எப்படி உங்களால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கட்டி காப்பாற்ற முடியும்? இது வரைக்கும் வந்து நீங்க 2-3 இடத்துல வந்து மீட்டிங் நடத்திட்டு வந்துட்டீங்க.
அப்படி இருக்கிற பட்சத்துல தொண்டர்கள் வந்து அவங்களுடைய பிஹேவியர் இப்படிதான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு ஹைகோர்ட்ல இருந்தே வந்து உங்களுக்கு நிறைய நிபந்தனைகள் வந்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்ட்டு தெரிஞ்சு நீங்க வரும்போதே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கும், அங்க சிச்சுவேஷன் இதுதான், இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கும். ஏன் ஒரு இடத்துல நீங்க அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நீங்க இப்படிலாம் பண்ணா நான் வரவே மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன், நான் வந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல, நீங்க இது பண்ணலாம்ல, நீங்க அதெல்லாம் எதுவுமே நீங்க அட்ரஸ் பண்ணல. அப்ப அங்க இருக்கிற கூட்டத்தை வந்து நீங்க ரசிக்கிறீங்களா? அதே ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா வந்து நான் அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு இடத்துல நிராகரிங்க, நீங்க நிராகரிக்கும் போது அடுத்து நீங்க எல்லாத்தையும் நிராகரிப்பீங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஆனா நீங்க எந்த இடத்துலயுமே வந்து அவங்க செய்யறத வந்து நீங்க தப்பு நோய் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே நீங்க ரெடியாவே இல்ல. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோல சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னோட மக்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது? நீங்க இதுல வந்து நீங்க சிம்பத்தி தேட பாக்குறீங்களா? எல்லா மக்களுக்குமே சிஎம் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அவர் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்ட்டு வந்து அவரால் பார்க்க முடியாது. எந்த கட்சிக்காரர்களா இருந்தாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவர் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேலும் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ண போறாரு. நீங்க கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல் தலைவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்டா? நீங்க வந்து உங்களோட தொண்டர்களை வந்து நிறுத்த பார்க்கல, அவங்களை வந்து நீங்க சரியான வழியில வந்து நீங்க நடத்துறதுக்கு முயற்சி பண்ணல. இன்னுமே வந்து அவங்களை வந்து நீங்க கொம்பு சீவி விட தான் வந்து பாக்குறீங்க. அப்ப என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னோட மக்களை தொடாதீங்க அப்படின்னா வந்து அப்போ அவ்வளவு அக்கறையா உங்களுக்கு மக்கள் மேல? அவ்வளவு அக்கறை இருந்தா வந்து நீங்க ஏன் சார் நீங்க அவ்வளோ லேட்டா வரீங்க? என்ன 8-12 மணிக்கு வர வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்க சாயங்காலம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு நீங்க வரீங்க அப்படின்னும் போது ஒரு நார்மலா ஒரு மணி நேரத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு 2 மணி நேரத்துக்கு வரலனாலே 3வது ட்ரெயின்ல எவ்வளவு கூட்டம் ஏறுவாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பத்தி நீங்க யோசிச்சிருக்கணும்ல. மக்கள் மேல வந்து அக்கறை இருக்கிற நீங்க வந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல. உங்க வண்டி பின்னாடி வந்து யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க, நீங்களும் வந்து வராதீங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் அவங்க வராங்கன்னும் போது நீங்க வந்தீங்கன்னா இதுக்கு மேல நான் போக மாட்டேன், நான் திரும்பி போறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல. ஒரு தலைவர் பேச்சை வந்து ஒருத்தவங்க மீறினாங்க அப்படின்னா ஒரு தலைவர் கண்டிப்பா இருக்கிறதுல தப்பு இல்லையே. ஒரு கண்டிப்பான தலைவர் கீழே தான் வந்து சரியான தொண்டர்கள் இருப்பாங்க, அதுதானே வந்து நியதி. அப்ப நீங்களே வந்து கண்டிப்பா இல்ல, நீங்க வந்து இந்த விஷயத்த முழுக்க வந்து மத்தவங்க மேல நான் திருப்பிடுவேன், மத்தவங்க மேல நான் ஸ்டேட்மெண்டா வைப்பேன் அப்படின்னும் போது உங்களுடைய தொண்டர்களும் எப்படி இருப்பாங்க? அப்ப அவங்க மேல அவங்க பண்ணது இல்ல. அப்ப நான் மரம் ஏறினா நான் பார்க்க மரம் ஏறினேன், ஏன்னா எனக்கு தெரியல நான் மரம் ஏறினேன், ஜெனரேட்டர் மேல ஏறினேன், இது எல்லாத்தையுமே அவங்க நியாயப்படுத்த தானே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து நீங்க பண்ணதை நியாயப்படுத்திக்கிட்டே தானே இருக்கீங்க. அப்ப அவங்களும் அவங்க பண்றது எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டே தானே இருப்பாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பத்தல அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க, போலீஸ் வந்து சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வீடியோஸ்லயே கோவில் மேல ஏறுறாங்க, ஒரு போலீஸ் அவர் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெறும் காலில் அவர் கோவில் மேல ஏறி அங்க இருக்கிறவங்கள அவர் துரத்தி விடுறாரு. எது மேலேயோ ஏறுறாங்க, போலீஸ் ஏறி மிரட்டுறாங்க, கார்டை எடுத்து காட்டுறாங்க, உறுப்பினர் கார்டை எடுத்து காட்டுறாங்க. விஜய் அண்ணாவே போலீஸ் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு இந்த இடத்துக்கே ரீச் ஆயிருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தேங்க்ஸ் தானே சொன்னாரு. அப்ப சிச்சுவேஷன் உங்களுக்கு எதிராக ஆன உடனே நீங்க வந்து அதை அப்படியே நீங்க மாத்திப்பீங்களா? அது வந்து சரியா? இந்த மாதிரியுமே கலவரத்தை தூண்டுற மாதிரியும் இன்னும் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் அகைன்ஸ்டா ஆக்குற மாதிரியும் வந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை விமர்சிச்சுட்டு இருந்த எல்லா மத்த கட்சிகளும் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அப்படின்னோடனே அவங்க எல்லாருமே வந்து உங்களோட சப்போர்ட்டர்ஸ் ஆயிட்டாங்களா? இப்ப இது எந்த வகையான அரசியல் வந்து நீங்க பண்ண நினைக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணாலுமே நீங்க உங்களை சப்போர்ட் பண்றவங்க வந்து நல்லவங்க உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு அரசியல் கொண்டு போனா இது வந்து எப்படி மக்களுக்கான ஒரு அரசியலா இருக்க முடியும்? உங்களை நம்பி இத்தனை 1000 பேர் இத்தனை லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டி போடணும், அன்போடணும், அரவணை போடணும், நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்க எப்படி சொன்னா கேட்பாங்களோ அதுபடி நீங்க அலசி ஆராய்ச்சி நீங்க நடத்த வேண்டியது உங்களோட கடமை. இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் தொகுதி வாரியா மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட கூட்டத்துல இவ்வளோ பேர் கூடுறதுக்கான ஒரு ரீசன் அது என்னவா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி, உங்களை பாக்குறதே வந்து ரொம்ப அபூர்வமா இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து யாரை வந்து நிராகரிச்சாலும் பரவாயில்ல, உங்களை பாக்குறதே வந்து உங்களுடைய தொண்டர்களுக்கும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் சாதாரண பொதுமக்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சிஎம் ஈஸியா பாத்துடலாம். சென்னையில இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஈஸியா அவங்க பாத்துடலாம், டெபுட்டி சிஎம் ஈஸியா பாத்துடலாம். ஏன்னா அவங்க வந்து 24/7 மக்களுக்கு அவைலபிளா இருக்காங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து மக்களுக்கு அவைலபிளா இருக்காங்க, ஈஸியா போயிட்டு அவங்கள அணுகிற ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து நீங்க தொகுதி வாரியா மீட்டிங் போடலாமே, அப்ப அந்தந்த தொகுதியில இருக்கவங்க கூடுவாங்கல்ல. இப்போ ஒட்டு மொத்தமா நீங்க மாவட்டம் வாரியா மீட்டிங் போடும்போதுதான் அங்க இருக்கிற எல்லா தொகுதி மக்களும் ஒன்னா ஒரு இடத்துல சேர்றாங்க. நீங்க ஒரு இடத்துல பாத்திருப்பீங்க, 2 இடத்துல பாத்திருப்பீங்க. அப்ப இதே தான் தொடருது அப்படின்னும் போது உங்களுடைய ஷெட்யூலை நீங்க தானே மாத்தணும், நீங்க தானே அதை பண்ணிருக்கணும், செஞ்சிருக்கணும். ஆனா நீங்க வந்து அதை பண்றதுக்கு ரெடியா இல்லையே. இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கே. ஏன் நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்து மாவட்டம் வாரியா தான் வந்து நீங்க மீட்டிங் போடணுமா? உங்களை பாக்கிறதுக்கு தான் இத்தனை பேர் கூடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்ப நீங்க டெய்லி பேசிஸ்லயோ இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல வாரத்துல 3 நாளோ தொகுதி வாரியா நீங்க போலாம் இல்லையா, தொகுதி வாரியா நீங்க மீட்டிங் போடலாம் இல்லையா? அப்ப வந்து ஆட்கள் குறைய ஆரம்பிப்பாங்கல்ல. இதெல்லாம் நீங்க உங்களோட கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து நீங்க வந்து ஆலோசனை நடத்தலையா? உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட சேர்ந்து நீங்க ஆலோசனை நடத்தலையா?
நீங்க அப்ப என்ன மாதிரியான கட்சியை வந்து நீங்க நடத்த நீங்க இது பண்றீங்க? உங்களுடைய கொள்கைகள்லயும் வந்து நீங்க தெளிவா இல்ல. உங்களுடைய கோட்பாடுகள்லயும் நீங்க தெளிவா இல்ல. கட்சி கட்டமைப்பு உங்ககிட்ட தெளிவா இல்ல. ஒரு மாநாட்டுல சொல்றீங்க, எங்க 34 தொகுதியிலயும் நான் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நான் நிக்கிறேன்னு நினைச்சிட்டு எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்போ உங்க கட்சி டிவிகேனா உங்கள மட்டும் தான் தெரியுது எல்லாருக்கும். வேற யாரையுமே தெரியல. இன்னைக்கு வந்து எங்க ஏரியால ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வட்ட செயலாளர் கிட்ட போய் பேசுவோம். பகுதி செயலாளர், கவுன்சிலர், எம்எல்ஏ அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இருக்காங்க. ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு, செய்யறதுக்கு. இன்னைக்கு உங்க கட்சியில ஒரு பிரச்சனை உங்களை வந்து பாக்குறதே பெரிய விஷயம். நீங்க இந்த இன்சிடென்ட் நடந்து நீலாங்கரை வீட்டு உள்ள போனவங்க 34 மணி நேரம் கழிச்சு தான் உங்க வீட்ல இருந்தே வெளியே வரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பாக்குறதே வந்து அபூர்வமா இருக்கு. இதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு கட்சி தலைவர் ஈஸியா அணுக முடியல அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு வெளியே வரும்போது எல்லாருமே கூட தான் செய்வாங்க. எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்க தான் செய்வாங்க. அதுல உருவாகிறது தான் இந்த கூட்டம். அப்ப வந்து இந்த மாதிரி கூட்டம் வர்றத வந்து நீங்க ரசிக்கிறீங்களா? ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கரூர்ல மீட்டிங் இந்த ஷெட்யூல் இருந்துச்சு. அதையே நீங்க முன்கூட்டியே பண்ணணும். இப்பதான் அங்க எடப்பாடி அவர்களுடைய கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. டிஎம்கே உடைய முப்பெரும் விழா நடந்திருக்கு. நீங்க உங்க ஷெட்யூல் பண்ணி நீங்க ஏன் போல? நீங்க எதனால உங்க மீட்டிங்க முன்கூட்டியே நீங்க வச்சிருந்தீங்க? அப்ப வந்து நீங்களும் இந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தை ரசிக்கிற ஒருத்தரா, ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடுற ஒருத்தரா அந்த மாதிரி நீங்க இல்லையா? ஏன் நீங்க மாறுபட்டு இருக்க வேண்டியதானே? தொகுதி வாரியா போயிட்டு நீங்க மக்களை சந்திக்க வேண்டியதானே? ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட வேண்டியதானே சார் உங்களுடைய மக்களுக்கு? நீங்க நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் வரவே மாட்டேன்னு சொல்லுங்க. சுய சிந்தனை இல்லாத எந்த ஒரு கட்சி பின்னாடி தான் கட்சி செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போறது தான் தேசப்பற்று அப்படின்னா அந்த தேசப்பற்று என்னுடைய கால் செருப்புக்கு சமம் அப்படின்ட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நேதாஜி அவர்கள் சொன்னதை மனசுல நிறுத்தி அரசியல் பின்னாடி போனா இன்னும் நல்லா இருக்கும். அரசியல் களம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இங்க நீங்க தான் வரணும், நாங்க தான் வரணும் அப்படின்ட்டு இங்க எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் புரட்சி பண்ணலாம், மக்களுக்கான நல்லது யார் வேணாலும் செய்யலாம். இங்க அரசியல்ன்றது வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் நடத்துறது கிடையாது. அரசியல்வாதிகளும் மக்களும் சேர்ந்ததுதான் அரசியல். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு தலைவர் உருவாகணும்னா அவருக்கு கீழே இருக்கிற மக்களும் அதுக்கு தகுதியா இருக்கணும். இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டியது. மக்களுக்கு ஏத்த தலைவர் இருக்கணும், தலைவருக்கு ஏத்த மக்களும் இருக்கணும். அந்த நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கும். நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். நாளைக்கும் விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போவேன். விஜய் படத்தை போயிட்டு முந்தி அடிச்சுட்டு போய் பார்ப்பேன். ஆனா அதே சமயத்துல அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா கண்மூடித்தனமா என்ன ஏதுனே தெரியாம ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்றதுனால மட்டும் அவரை ஒரு தலைவரா ஏத்துக்க முடியாது. ஒரு தலைவரா அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத பார்த்துதான் அவரை தலைவரா ஏத்துக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பத்தி வந்து முடிவு பண்ண முடியும்.